ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் பற்றி பார்க்கலாம். இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐக்கு கீழே வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்கு கீழே தான் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கீழே தான் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபாரின் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இது 4மே வருது. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ், இந்த 4 கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்க அந்த 4 டைப்ஸ் அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து அதுலேயே வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்கும் நேஷனலைஸ்டு பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்குமே நேஷனலைஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்பிஐ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் தான். அதை வந்து நம்ம நேஷனலைஸ்ட் பேங்க்னு சொல்ல முடியாது. இப்போ இந்தியன் பேங்கோ இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்கோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நேஷனலைஸ்டு பேங்க்கும் அது சொல்லலாம், ப்ளஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பிரைவேட்டால வந்து ஆக்கப்பட்ட பேங்க், பிரைவேட்டா தொடங்கப்பட்ட பேங்க் கவர்மெண்டா மாத்துனாங்க அப்படின்னா அது நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படிங்க நார்மலா இப்போ எஸ்பிஐ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ப்ராசஸையும். ஸோ அதை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நேஷனலைஸ் பேங்க்குமே பப்ளிக் செக்டர் பேங்க் தான். பட் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் நேஷனலைஸ் பேங்க்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 42 ஆஃப் சப்செக்ஷன் 6 இதுல வந்து இன்க்ளூட் ஆகிற பேங்க்ஸ் மட்டும்தான் நம்ம ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஷெட்யூல்டு இது ரொம்பவே முக்கியமானது. செகண்ட் ஷெட்யூல்ல வர அந்த இன்க்ளூட் ஆகிற பேங்க்ஸ் மட்டும்தான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கேபிட்டல்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து 5 லேக்குக்கு கம்மியாக இருக்கவே கூடாது. ஸோ வந்து அவங்களோட பேங்கிங் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து எந்த ஒரு கஸ்டமரையும் வந்து அஃபெக்ட் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ், நாங்கள் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸாக இருக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐட்ட வந்து கடன் வாங்கலாம், மணி வந்து பாரோ பண்ணிக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லை அப்படிங்கிறப்போ ஆர்பிஐட்ட போயிட்டு வந்து மணி பாரோ பண்ணலாம். ஸோ கிளியரிங் ஹவுஸ் தான் அவங்க ஒரு மெம்பராக இருக்கலாம். இப்போ இந்த செக்கெல்லாம் செக் டெனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரிங்லாம் பண்ணாங்கன்னா செக் ஃபாஸ்ட், ஸோ அது மாதிரி அந்த கிளியரிங் ஹவுஸில் வந்து ஒரு மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 இதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காத பேங்க்ஸ் இதுதான் வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபியூ பேங்க்ஸ், அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ்ல ஒரு ஃபியூ பேங்க்ஸ் அது மாதிரி பேங்க்ஸ் தான் வந்து சிலது நான் ஷெட்யூல்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எதுவுமே ஆர்பிஐட்ட வந்து கடன் வாங்கவே முடியாது. ஓகேவா? இட் கெனாட் பி மெம்பர் ஆஃப் கிளியரிங் ஹவுஸ், அதாவது கிளியரிங் ஹவுஸே இது மெம்பராக இருக்கவே முடியாது. ஆக்சுவலி சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது எல்லா பேங்க்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒன்று ஆர்பிஐல இல்லைன்னா கரன்சி செஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னா அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அவங்களுடைய பேங்க்ஸ்லேயே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் வந்து ஃபியூ தான் இருக்கு. அந்த சில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை மட்டும் நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 5 என்னமோ இருக்கு. ஸோ அது மாதிரி சில கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் நான் ஷெட்யூல்டு வருது. இப்போ வந்து அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம்ல, அதில் 4 டைப்ஸ் இருக்குல்ல. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுவாங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதாவது கவர்மெண்ட் வந்து அதில் 50% மேலேயோ இல்லை 50% ஈக்குவலாகவோ ஸ்டேக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேங்க் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இனிஷியல் கேபிட்டல் வந்து நான் 200 crore போட்டு தான் பேங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துல வந்து நான் 300 கோடி வந்து இன்னும் ரைஸ் பண்ணணும். அதாவது டோட்டலா வந்து எனக்கு வந்து 500 crore வந்து ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு இருக்க பேங்க்ஸ் என்னென்ன அப்படின்னா மொத்தம் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்தி பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க். ஸோ இந்த 12 பேங்க்கும் தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து பக்கத்தில் இருக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட் செக்டார் பேங்க். பிரைவேட் செக்டார் பேங்க்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் தான் வந்து அந்த பேங்க்ல வந்து ஃபுல்லா ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிரைவேட் செக்டாரே நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க், நியூ பிரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு இதை வந்து ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலா பேஸ்ட் ஆன் 1993 இந்த இயர், இந்த 1993 அப்படிங்கிற ஒரு இயரை வச்சு தான் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ 1993க்கு முன்னாடி வந்து ஏதாவது பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பிரைவேட் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஓல்டஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஸோ 1993க்கு அப்புறம் வந்து ஒரு பிரைவேட் பேங்க் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓல்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து கெத்தோலிக் சிரியன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், தனலட்சுமி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஜம்மு காஷ்மீர் பேங்க், கர்நாடகா பேங்க், கரு விஷயா பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், நைனிட்டல் பேங்க், ரத்னகார் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்சிட்டல் பேங்க், இது எல்லாமே வந்து ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க், டிசிபி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்துஸ்லாண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி, பந்தன் பேங்க், இதெல்லாம் வந்து நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபாரின் பேங்க்ஸ்னா இப்போ ஃபாரின்ல இருக்கும் அதோட ஒரிஜினல், அதாவது வந்து அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கும். பட் நம்ம கண்ட்ரில வந்து ஒரு பிரான்ச் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ஃபாரின் பேங்க். இப்போ இந்த சிட்டி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க், ஹெச்எஸ்பிசி, டியூ பேங்க், டியூட்டிஷியர் பேங்க், பார்க்லே பேங்க், ஆர்பிஎஸ், டிபிஎஸ், இந்த பேங்க் எல்லாமே வந்து ஃபாரின் பேங்க்ஸ். ஓகேவா, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே ஃபாரின்ல தான் இருக்கும். பட் வந்து அவங்க வந்து ஒரு பிரான்ச் மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதான் ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சிட்டி பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அமெரிக்கா. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் எடுத்துக்கிட்டோம், ஹெச்எஸ்பிசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து யூகே. நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமானது, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ரீஜனல் லெவலில் வந்து ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது வந்து நம்ம ரூரல் ஏரியாஸில் வந்து ரொம்பலாம் பேங்கிங்லாம் வந்து அவ்வளோ இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து நம்ம பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீஜனல் ரூரல் பேங்கோட ஆப்ரேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். பக்கத்தில் கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ போக முடியாது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அதில். நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அந்த ரூரல் பீப்புள்ஸ்க்கும் செமி அர்பன் பீப்புள்ஸ்க்கும் அவங்க பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெனங்கரா ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, 100 நாள் வேலை திட்டம். ஸோ அவங்களுக்கு வந்து பணம் போட்டு விடுறது, அப்புறம் வந்து பென்ஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலலாம் பணம் போட்டு விடுறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் நார்மலா வந்து பேரா பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, லாக்கர் ஃபெசிலிட்டி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, இது மாதிரி நிறைய விஷயமும் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஆர்ஆர்பி அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1975ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்ஆர்பியோட ஆக்ட் வந்து பார்த்தா 1976. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரூரல் செக்டார்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்தையும் விட. என்னன்னா இப்போ ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் மற்ற அடுத்த விஷயத்த வந்து ஆரம்பிப்பாங்க. பட் ஆர்ஆர்பியில் மட்டும் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆக்டே பாஸ் பண்ணாங்க. எப்படின்னா ஆர்ஆர்பி வந்தது வந்து 1975, ஆர்ஆர்பி ஆக்ட் வந்தது 1976ல. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி எங்கே வந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மொரதாபாத்தில் கொண்டு வந்தாங்க. அதோட நேம் வந்து பிரதமா பேங்க் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து யார் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிண்டிகேட் பேங்க் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஓகேவா, இந்த பிரதமா பேங்க் அப்படிங்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணது சிண்டிகேட் பேங்க். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சப்ப எவ்வளோ காசு போட்டு ஆரம்பிச்சாங்க இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னா 5 கோடி தான் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகே, ஆர்ஆர்பியில் வந்து இருக்க ஷேர் ஹோல்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் 15%, ஸ்பான்சர் பேங்க் 35%. இதுதான் வந்து ஒரு ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கமிட்டி வந்து 3 கமிட்டி இருக்காங்க ஆர்ஆர்பிக்கு மொத்தம். ஸோ ஆர்ஆர்பின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே, அது யாரு அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமல்கமேஷன், அதாவது வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து 190+ ஆர்ஆர்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமல்கமேட் ஆகி இப்போதைக்கு டோட்டலாக 43 ஆர்ஆர்பி தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து போட்ட கமிட்டி தான் வியாஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரீகேபிட்டலைசேஷன், அதாவது வந்து சில ஆர்ஆர்பி எல்லாம் இருக்குல்ல, ஸோ வந்து லோ சிஆர்ஏஆர், அதாவது வந்து கேபிட்டல் டு ரிஸ்க் வெய்டட் அசட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிஆர்ஏஆர் வந்து
எதுக்கெல்லாம் லோவா இருக்கு, எந்த ஆர்ஆர்பிக்குலாம் லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ அந்த ஆர்ஆர்பிக்கு வந்து ரீகேபிடலைசேஷன் பண்ணுவாங்க பணம். ஸோ இதுக்கு போட்ட கமிட்டியோட ஹெட் தான் வந்து கேசி சக்ரவர்த்தி கமிட்டி. ஸோ இப்போ ரீசெண்டா கூட வந்து இந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ வந்து 9% கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேங்க்குக்கெல்லாம் அந்த ஆர்ஆர்பிக்கெல்லாம் வந்து ரீகேபிடலைசேஷன் பண்ணாங்க கவர்மெண்ட். ஆர்ஆர்பியோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2000 crore. ஆர்ஆர்பி இல்லாத ஸ்டேட்ஸ் என்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம்லையும் கோவாலையும் எந்த ஒரு ஆர்ஆர்பியுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம், இப்போ வந்து ஆர்ஆர்பி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் லோன் வந்து கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வந்து அட்வான்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்சஸ்ல 75% ஆஃப் அட்வான்சஸ் வந்து பார்த்தோம் ப்ரையாரிட்டி செக்டாருக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ல என்னெல்லாம் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர், MSME, எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீக் செக்டார், மைக்ரோ கிரெடிட், SC and ST. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ல வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த 75% ஆஃப் அமௌண்ட் வந்து இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து ஆர்ஆர்பியில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ப்ரையாரிட்டி செக்டார் அப்படிங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அப்புறம் வந்து பேமெண்ட்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.